கனவுகள் மெய்ப்பட்ட நாள். பல பேருக்கோட கனவுக்கு விதையா அமைந்த நாள், சாதனைகள் பல புரிந்த நாள், விடிவெள்ளியாக இருந்த நாள் அப்படின்ற மாரி நேற்றைய நாள என்னன்னா கூட சொல்லிக்கலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரீஷியஸான டே. எப்படி 1983ல கபில் தேவ் தலைமையிலான இந்திய அணி முதல் முறையாக பார்த்தீங்கன்னா, உலக கோப்பைய வெல்லுமோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சச்சின், சேவாக், கங்குலி, தோனி, யுவராஜ், கோலி, ரோஹித் சர்மான்னு ஏகப்பட்ட இளைஞர்களுக்கு வாழ்வளித்த நாளாக அது இருந்ததோ, அதே மாரி பார்த்தீங்கன்னா, வுமென்ஸ் கிரிக்கெட்ட பொறுத்தவரைக்கும், இந்தியன் வுமென்ஸ் கிரிக்கெட்ட பொறுத்தவரைக்கும், நேற்றைய நாள் பார்த்தீங்கன்னா, மறக்க முடியாத வரலாற்றுல பொறிக்கப்பட்ட நாள்னே சொல்லலாம். இந்திய மகளிர் அணி முதல் முறையாக உலக கோப்பையை வென்ற நாள்னு கூட சொல்லுவேன். எஸ் பார்த்தீங்கன்னா, ஹிஸ்டரி வாஸ் மேட். அதாவது உங்க ப்ராசஸ பண்ணிட்டே இருங்க. உங்க பெஸ்ட்ட குடுத்துட்டே இருங்க. கண்டிப்பா அது ஒரு நாள் நம்ம கையில உலக கோப்பையா நிக்கும்ன்ற மாரி நடந்தது. ஸோ பார்த்தீங்கன்னா, மேட்ச் நடக்குமா இல்லையான்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா, நவி மும்பைல மழை பெஞ்சிட்டு இருந்தது. ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு மேட்ச் ஆரம்பிச்சது. டாஸ் வின் பண்ண சவுத் ஆப்பிரிக்கா போலிங்க செலக்ட் பண்ணாங்க. போலிங்கா பயங்கரமா போட போறாங்க அப்படின்ற மாரி எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங் இருந்தது. சஃபாலி வர்மாவும், ஸ்மிருதி மந்தானாவும் 2 பேரும் அவங்களோட பெஸ்ட்ட குடுத்தாங்கன்னே சொல்லலாம். ஸ்மிருதி மந்தானா 58 பால் 45 இருக்கும்போது தேவையில்லாத ஷாட், அதாவது லூஸ் ஷாட்டாலேயே அவுட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஜெமீமா பார்த்தீங்கன்னா, செமிஃபைனல்ஸ்ல அடிச்ச மாரி அடிப்பாங்கன்னு எதிர்பார்க்கும்போது, இல்லங்க நான் ஃபைனல்ஸ்ல அடிக்கலன்ற மாரி 24 ரன்ஸ்லயே அவுட். ஹர்மன்ப்ரீத் பிரீத் கௌர் 20 ரன்ல அவுட். அதுக்கப்புறம் தீப்தி சர்மாவும், சஃபாலி வர்மாவும் ஒரு சம பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணி அப்படியே பார்த்தீங்கன்னா, சஃபாலி வர்மா ஒரு 87, அந்த பக்கம் தீப்தி சர்மா ஒரு 58. தேவையில்லாத ரன் அவுட். தீப்தி சர்மா 58 ரன்னுக்கு, சஃபாலி வர்மா 87க்கு அவுட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரிச்சா யூ பியூட்டி அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, 6, 4ன்னு விளாசி தள்ளி 24 பால் 34 ரன்ன்ற மாரி எடுத்து முடிச்சு, ஸோ ஓவராலா 50 ஓவருக்கு 298 ரன் 7 விக்கெட் இழப்புக்கு எடுக்கிறாங்க இந்தியா. ஸோ 299 எடுத்தா சவுத் ஆப்பிரிக்கா வெற்றி அப்படின்ற மாதிரி மேட்ச் ஆரம்பிக்குது. கேப்டன் லோராவும் அதுக்கப்புறம் தசீமும் ஓப்பனிங் ஆகிறாங்க. 2 பேரும் நல்லா பொறுமையா ஆடி ரன் எடுத்துட்டு இருக்கும். தசீம் விக்கெட் பார்த்தீங்கன்னா, எப்படியாவது எடுக்கணுமே, எனக்கு விக்கெட் லாஸ் இல்லாம 50 ரன் அடிச்சிட்டாங்களே பார்ட்னர்ஷிப் அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அஜ்மோத் சூப்பரான ஒரு ரன் அவுட், 23 ரன்னுக்கு தஸ்மீன் அவுட். அதுக்கப்புறம் போஷ் பெருசா ரன் எதுவும் எடுக்காமல் டக் அவுட் ஸ்டீவ் சர்னி பால்ல. அதுக்கப்புறம் ஷஃபாலி வர்மாவை போட விட்டு விக்கெட் எடுப்போம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா போட விட்டாங்க. அது செமையா ஒர்க் அவுட் ஆகி சனி லூஸ் 25 ரன்ல அவுட். அதுக்கப்புறம் மன்சீனா 4 ரன்ல காலி. சினோ ஜாஃபா 16 ரன்ல காலின்ற மாதிரி மேட்ச் இந்தியா பக்கம் இருக்கு அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது, அந்த பக்கம் கேப்டன் தனியாளா நின்று லூரா பார்த்தீங்கன்னா, செமையா வெளுத்து வாங்கிட்டு இருந்தாங்க. 98 பால்ஸ்க்கு 101 ரன்ன்ற மாதிரி பிரிச்சு மேய்ஞ்சிட்டாங்க. அவங்க சப்போர்ட் பண்ண விதமா ஆண்ட்ரி ட்ரிப்டன் பார்த்தீங்கன்னா 37 பால் 35 ரன் அடிக்க பார்த்தீங்கன்னா, அப்படியே மேட்ச் போயிட்டு இருக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா, 80 பாலுக்கு நீங்க 100 ரன் அடிக்கணும் அப்படின்ற மாரிலாம் போயிட்டு இருக்கும்போது, இந்த விக்கெட்டுகளுக்கு மலமலன்னு விழ அப்படியே இந்தியாவுக்கு ஒரு ஹோப் கிடைச்சது. கடைசி பார்த்தீங்கன்னா, கேட்ச் ஹர்மன்ப்ரீத் கௌர் பிடிக்க அப்படியே கப்பையும் சேர்த்து பிடிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். 52 ரன் வித்தியாசத்துல பார்த்தீங்கன்னா, இந்தியா அபார வெற்றினே சொல்லுவேன். 46வது ஓவர்லயே ஆல் அவுட் ஆயிட்டாங்க. சவுத் ஆப்பிரிக்கா 246 ரன்னுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா, இந்தியா முதல் முறையாக இந்த கோப்பையை வென்று பல பேருக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் நாளாக நவம்பர் 2 இருந்தது. இதுல டீமே பார்த்தீங்கன்னா, சஃபாலி வர்மா தான் பார்த்தீங்கன்னா, ஒரு 4 மேட்ச் முன்னாடி வரைக்கும் நம்மள மாதிரியே மேட்சை வீட்ல இருந்து பார்த்துட்டு இருந்தாங்க. திருப்பி அவங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா, டீம்ல ஆட் ஆகி ஒரு மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு ஃபைனல்ஸ்ல வாங்குற அளவுக்கு வந்திருக்காங்க. அதே மாதிரி ஜிமிமா செமிஃபைனல்ஸ்ல இருக்கட்டும், மேட்ச்ல டிராப் ஆவாங்க, திருப்பி வருவாங்க, திருப்பி டிராப் ஆவாங்க, திருப்பி வருவாங்க. இதெல்லாம் எதுக்குன்னா, உங்களை பார்த்தீங்கன்னா, ஒரு வாழ்க்கை உங்களுக்கு பயங்கரமான வெற்றியை கொடுக்க போகும்போது இந்த மாதிரி தடங்கல்கள்லாம் பல விதமா சோதிக்கும். எதையும் கவலைப்படாங்க. ட்ரஸ்ட் ப்ராசஸ் கன்சிக்யூட்டிவா பார்த்தீங்கன்னா, இது பண்ணுங்க, ஜெயிச்சு வென்று வாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். அந்த அளவுக்கு தான் இந்திய மகளிர் அணி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், மனம் நிறைந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம தினமலர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.